யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி யாருமே பயப்பட மாட்டாங்க. ரொம்ப போல்டான பர்சனா இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் இதை செய்யலாமா வேணாமா அப்படிலாம் கிடையாது. துணிஞ்சு நம்ம இதை செய்வோம். இது மத்தவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கலையே, நமக்கு கொடுக்குமா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது கிடையாது. அதுல என்ன வந்தா பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதுல இறங்கி செய்வாங்க. எனக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு நடக்கணும், எனக்கு இந்த ஒரு விஷயம் இவங்க இந்த பதில் சொல்லணும், எஸ் ஆர் நோ சொல்லிருங்க, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கேன், சும்மா இதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சீக்கிரம் டென்ஷன் ஆகுறது. எனக்கு ஒரு விஷயத்துக்கு முடிவு வேணும் அப்படின்னா கண்டிப்பா முடிவு வேணும். அதை தள்ளி போடுங்க, அதை ஒரு வாரம் கழிச்சு சொல்லுங்க, 10 நாள் கழிச்சு சொல்லுங்க, அதெல்லாம் இவங்களால பொறுத்துக்க முடியாது. நீங்க தான் நீங்க இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா எனக்கு ஆமாவா இல்லையா அது சொல்லு, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான நேச்சர் இவங்ககிட்ட இருக்கும். குறிப்பா பெண்களா இருக்கும்போது இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவங்களுடைய பிரதர்ஸ் அப்படி இல்லைன்னா இவங்களுடைய பார்ட்னர் மூலமா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் அப்படிங்கறதையும் இவங்க கொஞ்சம் அதிகமா சந்திக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இவங்க ஊரு வேலை பார்க்குற இடம் அந்த மாதிரி எதுவா வேணா இருக்கட்டும், இவங்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கறத இவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. புதுசாவே ஒரு இடத்துக்குள்ள போறாங்க அப்படின்னாலும் அவங்களா தெரியுமே அப்படின்ற மாதிரி சீக்கிரமா மத்தவங்கள திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி இவங்க கிட்ட உண்டு. ஸோ அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் நம்பர்ல பிறந்தவங்களா நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். 9 அப்படின்ற டேட்ல பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல 19, 29 இந்த மாதிரி டேட்ல பிறந்தவங்களாவும் இருக்கலாம். சோ உங்களுடைய டேட்ல 9 அப்படின்ற எண் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களோட கொஞ்சம் ஒத்து போகும்னு வச்சுக்கோங்களேன். சரி, 9ஆம் நம்பர்னா ஓகே, 19, 29க்கு கம்ப்ளீட்டா இந்த பலன் மட்டும்தான் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்குன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்குன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ அந்த நம்பரும் இப்ப 19 அப்படின்னா 1ஆம் நம்பர் வீடியோவும் பார்க்கணும், 9ஆம் நம்பர் வீடியோவும் பார்க்கணும். சோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி உங்க லைஃப் இப்படிதான் இருக்கா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லணும்னா சொல்லுங்க. ஓகே, இப்போ 9ஆம் நம்பர் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இவங்க யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி யாருமே பயப்பட மாட்டாங்க. ரொம்ப போல்டான பர்சனா இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் இதை செய்யலாமா வேணாமா அப்படிலாம் கிடையாது. துணிஞ்சு நம்ம இதை செய்வோம். இது மத்தவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கலையே, நமக்கு கொடுக்குமா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது கிடையாது. அதுல என்ன வந்தா பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதுல இறங்கி செய்வாங்க. அது இவ்வளோ இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் வரும், அந்த மாதிரிலாம் எதுக்கும் பயப்படுற ஒரு நபர் இவங்க கிடையாதுங்க. அதே மாதிரி உடனடியா முடிவு எடுக்கிறது அப்படின்றத இவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. சோ இந்த உடனடி முடிவுகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில கொஞ்சம் இவங்க வளர வளர அந்த மெச்சூர்ட் ஆக ஆக ஓகே இதெல்லாம் தப்பு, இதுல எல்லாம் நம்ம உடனடியா முடிவு எடுக்க கூடாது, அப்புறம் இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தான் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை பாடம் இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆனா மெயினா பேசிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு நடக்கணும், எனக்கு இந்த ஒரு விஷயம் இவங்க இந்த பதில் சொல்லணும், எஸ் ஆர் நோ சொல்லிருங்க, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கேன், சும்மா இதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சீக்கிரம் டென்ஷன் ஆகுறது. எனக்கு ஒரு விஷயத்துக்கு முடிவு வேணும் அப்படின்னா கண்டிப்பா முடிவு வேணும். அதை தள்ளி போடுங்க, அதை ஒரு வாரம் கழிச்சு சொல்லுங்க, 10 நாள் கழிச்சு சொல்லுங்க, அதெல்லாம் இவங்களால பொறுத்துக்க முடியாது. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இந்த 9ஆம் நம்பர்ல பிறந்த பொண்ணுங்களா இருக்காங்க இல்ல பையனா இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நிறையவே ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நீங்களும் 9ஆம் நம்பர் உங்க டேட்ல இருக்கு அப்படின்னா இதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ எனக்கு நீங்க தான் நீங்க இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா எனக்கு ஆமாவா இல்லையா அது சொல்லு, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான நேச்சர் உங்ககிட்ட இருக்கும். ஃபிட்னஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறது. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஆள் பார்க்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ரொம்ப அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த கேட்டகரியில இவங்க வருவாங்க. ஜாயிண்ட் பிசினஸ்ல இவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈடுபாடு இருக்கும். பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் ஈஸியா முடிவெடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு நீங்க செயல்படணும் கண்டிப்பா. அடுத்தது ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது மூலமா ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்ப பெண்களா இருக்கிறாங்க அப்படின்னா என்னோட கணவர் எப்படி இருப்பாரு, என்னோட கணவர் என்ன நல்லா பாத்துக்குவாரா, இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் அந்த கணவர் பத்தின ஒரு தாட்ஸ், லவ்வர் எல்லாம் கிடையாது, கணவர் தான் டைரக்டா. சோ அவர் எப்படி இருப்பாரு, அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்.
குறிப்பா பெண்களா இருக்கும்போது இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவங்களுடைய பிரதர்ஸ் அப்படி இல்லைன்னா இவங்களுடைய பார்ட்னர் மூலமா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் அப்படிங்கறதையும் இவங்க கொஞ்சம் அதிகமா சந்திக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து இந்த 9ஆம் நம்பர் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வந்து பிரச்சனை தான் சந்திப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களாலையும் பிரச்சனைகளை சந்திப்பாங்க. சோ வந்து ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும்போது, இப்போ நீங்க இப்பதான் புதுசா ஒரு பையன் பாத்துட்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு வந்து பையன் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு நீங்க பாக்கணும். எடுத்தும் கவுதும் டக்குன்னு வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. சோ அந்த விஷயத்துலலாம் நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இவங்க ஊரு, வேலை பார்க்குற இடம், அந்த மாதிரி எதுவா வேணா இருக்கட்டும், இவங்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கறத வந்து இவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. புதுசாவே ஒரு இடத்துக்குள்ள போறாங்க அப்படின்னாலும் அவங்களா தெரியுமே அப்படின்ற மாதிரி சீக்கிரமா மத்தவங்களை வந்து திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்து இவங்க கிட்ட உண்டு. சோ ரொம்பவே ஆக்டிவான பர்சனாவும் இவங்க வந்து இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கோபமும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், குணமும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மத்தவங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. ஆனா அதுல வந்து உண்மையாவே அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம போனாங்கன்னா சில பிரச்சனைகளையும் வந்து இவங்க போய் மாட்டிப்பாங்க. சோ ஹெல்ப் பண்றது தப்பு இல்ல, அது யாருக்கு எந்த நேரத்துல பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, கடன் வாங்குறாங்க அப்படின்னா வந்து இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கட்டினேன் அப்படின்ற மாதிரி அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர்றது ஒரு சில வகையில சிக்கலை வந்து கொடுக்கும். பெண்களா இருந்தா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர் கூட அதிகமா வந்து சண்டை வர்றது, இல்லைன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அதிகமா சண்டை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப பொறுமையா கையாளுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை அமைதியா போகும். ஆனா முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்க. வேற என்ன பண்றது. இன்னொன்னு, அடிக்கடி ஹெல்த் ரிலேட்டடா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறதும் இவங்க வந்து சந்திக்கிறாங்க. அப்புறம் நீங்க வந்து தேவையில்லாம ஒரு வீண் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறது அப்படிங்கறது இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுல அமைதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த விஷயத்தையும் நிதானமா நீங்க செய்யும் போது அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். சோ நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து இருக்கு. 9ஆம் நம்பர்ல பிறந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல 19, 29னா அந்த 1ஆம் நம்பர் வீடியோ, 2ஆம் நம்பர் வீடியோ எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து பாத்துக்கோங்க. கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு காசு வந்து கொடுத்தேன் ஆனா அது எனக்கு திரும்ப வரவே இல்லை, அது வருமா வராதானே எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கக்கூடிய ஒரு விஷயமும் உங்களுக்கு உண்டு. சோ இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. இது தவிர உங்களுடைய ஜாதகத்திலயுமே வந்து நிறைய பிளானட்ஸ் இருக்கும். அந்த பிளானட்ஸ் பேசிஸ்ல தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். நான் அது ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய பிறந்த ஜாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லக்கூடியது. அதனால அதையும் நீங்க பார்த்து எது எதுல நான் உஷாரா இருந்துக்கணும், எப்போ எதுல உஷாரா இருந்துக்கணும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.